Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 16th கொஷின், 15 கொஷின்ஸ் வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். 16th question. In a Banach algebra, A, for every element x such that norm x minus 1 is less than 1 is regular, the value of x inverse is given by option A is x inverse is equal to 1 minus summation n is equal to 1 to infinity 1 minus x power n. Option B, x inverse is equal to 1 plus summation over n is equal to 1 to infinity 1 minus x power n. Option C, x inverse is equal to 1 plus summation n is equal to 1 to infinity 1 plus x power n. Option D, x inverse is equal to summation n is equal to 1 to infinity x minus 1 power n. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு பேனக் அல்ஜிப்ரா ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எக்ஸ்ன்றது நம்மளுக்கு ரெகுலர், எக்ஸ் மைனஸ் 1 லெஸ் தேன் 1 இஸ் ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த எக்ஸ் இன்வர்ஸோட வேல்யூ என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. இது ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் பேனக் அல்ஜிப்ரா ஐடியாவில். இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus summation n is equal to 1 to infinity 1 minus x power n. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 16th கொஸ்டின்ல Banach algebra definition first பார்க்கலாம். Banach algebra A is an algebra that is a Banach space with a norm that satisfies norm xy is less than or equal to norm x into norm y, and that exists a unit element E belongs to A such that Ex is equal to xe is equal to x, norm E is equal to 1. அதாவது Banach algebraன்றது ஒரு algebra that is a Banach space. Banach space-னா complete normed linear space. அதில் norm condition எப்படி satisfy பண்ணணும்னா norm xy is less than or equal to norm x into norm y. அப்புறம் இங்கே எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு ரெகுலர்னு கொடுத்துருக்காங்களே, ரெகுலர்னாக்கா என்ன அர்த்தம்னா கண்டிப்பா அதுக்கு எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். ரெகுலர் எலமெண்ட் அப்படின்னாக்க, சிங்குலர்னாக்க இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது உங்களுக்கு. இப்போ வந்து there exists a unit element E belongs to A. Unit element நம்ம E எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பா x into identity element and E into x is equal to அதே xன்றதே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து identity element தான் யூனிட் எலமெண்ட் நீங்க சொல்றாங்க. இப்போ நாம் E is equal to 1. ஸோ x இன்வர்ஸோட இந்த வேல்யூல ரெகுலர்னு கொடுத்துட்டதுனால கண்டிப்பா x இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்க x minus 1 is less than 1ன்றது தான் ரெகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ஃபார்முலா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்கும்னாக்க எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus summation n is equal to 1 to infinity summation 1 minus x power n. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் இருக்கு. எக்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus summation 1 minus x power n. ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பி நம்மளுக்கு சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னாக்க 1 minus summation கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏவில். ஸோ அந்த ஆன்சர் நம்மளுக்கு தப்பாக தான் இருக்கும். சிமிலர்லி எக்ஸ் இன்வர்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சியும் நம்மளுக்கு தப்பு தான், ஆப்ஷன் டியும் நம்மளுக்கு தப்பு தான். ஏன்னாக்க ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 1 மைனஸ் எக்ஸ் பவர்னு வரணும், இந்த இடத்துல என்ன வந்திருக்கு 1 பிளஸ் எக்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து 1 மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஸோ ஆப்ஷன் டிலையும் நம்மளுக்கு ராங் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பின்றது தான் கரெக்ட் ஆன்சர். 17th question. Operators T1, T2, T3 from R square to R square defined as x1, x2 to x1, 0, x1, x2 to 0, x2, x1, x2 to x2, x1. Range and null space of T1, T2, T3 are respectively. Option A, range space x1 axis, x2 axis, R square. Null space x1 axis, x2 axis, R square. Option B, range space x1 axis, x2 axis, 0, 0. Null space x2 axis, x1 axis, 0, 0.
Option C, range space x1 axis, x2 axis, r square, null space x2 axis, x1 axis, 0, 0. Option D, range space r square, x1 axis, x2 axis, null space x1 axis, x2 axis, 0, 0. இந்த question பாத்தீங்கன்னா PGTRB exam 2019 batchல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆபரேட்டர்ஸ் வந்து T1, T2, T3ன்றது R ஸ்கொயர் டு R ஸ்கொயர்ல கொடுத்துருக்காங்க. T1 வந்து நம்மளுக்கு X1 டு X1, X2ன்றது X1 டு 0வா போகும். அண்ட் T2ன்றது பாத்தீங்கன்னா X1, X2வா இருக்கிறது 0, X2வா போகுது. அதே மாதிரி T3 ஆபரேட்டர் வந்து X1, X2 டு X2, X1 இந்த இதுக்கு போகுது. ஸோ இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கு ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் ஆஃப் T1, T2, T3. இதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 வந்து ரேஞ்ச் ஸ்பேஸ்ல இருக்குது, அடுத்த 3 வந்து நல் ஸ்பேஸ்ல இருக்குது. இத்தனை நேரம் நீங்க T1, T2, T3 இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஐடியா தெரிஞ்சிச்சுனாலே இந்த ஐடியாவை நீங்க கெஸ் பண்ணியிருந்துக்கலாம் ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் என்ன இருக்கும்ட்டு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ரேஞ்ச் ஸ்பேஸ் வந்து T1க்கு X1 ஆக்சிஸ், T2க்கு X2 ஆக்சிஸ் அண்ட் T3க்கு R ஸ்கொயர். அதே மாதிரி நல் ஸ்பேஸுக்கு பாத்தீங்கன்னா T1க்கு X2 ஆக்சிஸ், T2க்கு X1 ஆக்சிஸ் அண்ட் T3க்கு 0, 0ன்றது தான். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ஆபரேட்டர்ஸ்னா என்னன்னு தெரியும். ஆபரேட்டர்ஸ்ன்றது அந்த லீனியர் ஸ்பேஸ்ல இருந்து லீனியர் ஸ்பேஸ்க்கே போறதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆபரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்க வந்து 3 ஆபரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா X1 டு X2வா இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், X1, 0. இதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர்ல இருந்து ஆர் ஸ்கொயருக்கு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர் ஸ்கொயர்ல இருந்து ஆர் ஸ்கொயருக்கு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர் கிராஸ் ஆர்ல இருந்து ஆர் கிராஸ் ஆர்கே போறதா அர்த்தம். இந்த T1 ஸ்பேஸ் நான் T1 ஸ்பேஸுக்கு போட்டு காமிக்கிறேன், நீங்க அதே மாதிரி T2 ஸ்பேஸுக்கு நீங்களே அந்த மாதிரி மேப்பிங் போட்டு பாருங்க. இப்போ ஆர் இந்த மேப்பிங் நம்மளுக்கு T1 from R cross R to R cross R. அப்ப இங்க வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு X1 in first R, X1 in first Rன்னு எடுத்துக்கும் போது இதுல இருந்து எடுத்துக்கிறோம். and X2ல இருந்து X2 வந்து செகண்ட் Rல இருந்து எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட ஆன்சர் எப்படி வரும்னாக்க இங்க என்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, T1 ஸ்பேஸ்க்கு எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா X1, 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப X1, 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்து நம்மளுக்கு X1னும் செகண்ட் ஆர்ல இருந்தும் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த T1 ஸ்பேஸ் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா T1 of X1, X2ன்றது எப்படி எழுதிருக்காங்க, X1, 0. மீனிங் என்னன்னாக்கா R கிராஸ் ஆர்னாக்கா நம்மளுக்கு R கிராஸ் R அப்படின்னா இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர், இது வந்து செகண்ட் ஆர். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்ன்றது நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி அர்த்தம், செகண்ட் ஆர்ன்றது ஒய் ஆக்சிஸ் மாதிரி அர்த்தம். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன பாயிண்ட் எடுத்திருக்கோம், X1ன்ற பாயிண்ட், அண்ட் ஒய்ல இருந்து என்ன பாயிண்ட் எடுத்திருக்கோம், 0. ஸோ அப்ப இந்த லைன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு என்ன இது மட்டும்தான் வரும், இங்க இந்த இது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். X1, 0 இந்த ஆக்சிஸ் இந்த X1, 0ன்னு போடும்போது எல்லாமே மார்க் பண்ணும்போது நான் எல்லோல மார்க் பண்ணிருப்பேன், இந்த லைன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லைனை நம்ம எப்படி எழுதலாம், X1 ஆக்சிஸ்ன்னு எழுதலாம். எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்ல இருக்கிற வேல்யூ, அப்ப X1 ஆக்சிஸ். செகண்ட் அதே மாதிரி T2 ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா T2 ஸ்பேஸ்ன்றது நம்மளுக்கு T2 ஸ்பேஸ்ன்றது T1 of X1, X2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி வரும் நமக்கு மேப்பிங், R cross R to
ஆர் கிராஸ் ஆர் அதே தான் ஆப்ரேட்டர்னாக்க நம்மளுக்கு அந்த லீனியர் ஸ்பேஸ்ல இருந்து அதே இதுக்கே தான் போகணும். ஆர் கிராஸ் ஆர்ல இருந்து ஆர் கிராஸ் ஆர்க்கு இது வந்து T2 ஸ்பேஸ் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னாக்க T1 இங்க நம்ம T1 ஆஃப் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்க எப்படி வரும் அப்படின்னா T2 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்து நம்மளுக்கு x1ம் செகண்ட் ஆர்ல இருந்து x2வும் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல் ரேஞ்ச் ஸ்பேஸ்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்து 0 ஆகும் அண்ட் செகண்ட் ஆர்ல இருந்து நம்மளுக்கு x2வும் சொல்லி டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு T2 ஸ்பேஸ். அப்ப இதுக்கான டயக்ராம் நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர், இது ஃபர்ஸ்ட் ஆர், இது எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி, இது செகண்ட் ஆர், இது ஒய் ஆக்சிஸ் மாதிரி. நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறதுல இது x1 ஆக்சிஸ்னு அர்த்தம், இது வந்து நம்மளுக்கு x2 ஆக்சிஸ். xy ஆக்சிஸ் தான் இங்க வந்து நம்மளுக்கு x1 ஆக்சிஸ் x2 ஆக்சிஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ல இருக்கிறது x1 ஆக்சிஸ் ஆகும், செகண்ட் ஆர்ல இருக்கிறது x2 ஆக்சிஸ். எது உங்களுக்கு ஓகேவோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு யூஜி லெவல்ல xy ஆக்சிஸ்ன்னு படிச்சிருப்போம். இங்க r கிராஸ் ஆர்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர், ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்து இருக்கிற எலிமெண்ட்ஸ் x1 x2ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்து x1 செகண்ட் ஆர்ல இருந்து x2ன்றதுனால நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுல செகண்ட் R2ல நம்மளுக்கு எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க 0, R2. அப்ப x ஆக்சிஸ்ல இருந்து 0வும் அண்ட் இதுல இருந்து நம்மளுக்கு x2ன்ற பாயிண்ட்டும் நோட் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பிக்சர்ல எப்படி மார்க் பண்ணலாம், நம்ம எந்த ஆக்சிஸ் மட்டும்தான் வரும் வேல்யூஸ் y ஆக்சிஸ், அதாவது x2 இருக்கிறது இது மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு மேப்பிங் டிஃபைன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது டொமைன் அர்த்தம், செகண்ட் இருக்கிறது ரேஞ்ச் ஸ்பேஸ். அப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கிற இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுல இருந்து இந்த லைன் கிடைச்சிருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல கிடைச்சிருக்கிறதுல நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு, இதுல வந்து x1 ஆக்சிஸா கிடைச்சிருக்கு T1 ஸ்பேஸ்ல. அதே T2 ஸ்பேஸ்ல பாருங்க, T2 ஸ்பேஸ்ல இதுல எப்படி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு x2 ஆக்சிஸ். நான் மார்க் பண்ணிருக்கேன் எல்லோ லைன். இப்ப T3 ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னாக்க T3 ஸ்பேஸ டயக்ராம் போட்டு பார்க்கலாம். T3 ஸ்பேஸ் எப்படி டிஃபைன் பண்ணிடுறாங்க நம்மளுக்கு T3 ஸ்பேஸ. அப்ப அதுல இருக்க எக்ஸ் ஆக்சிஸ், அப்ப இதுல இருக்க ஃபர்ஸ்ட் ஆறு, இது செகண்ட் ஆறு. அப்ப இந்த ஆர் கிராஸ் ஆர்ல இருந்து T3 ஸ்பேஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ஆர் கிராஸ் ஆர்ல இருந்து ஆர் கிராஸ் ஆர்கே தான் போகுது அந்த ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் பேர் வந்து T3. இப்ப T3ல இருந்து T3 ஆஃப் x1 x2, ஃபர்ஸ்ட் ஆர்ல இருந்து x1ம் செகண்ட் ஆர்ல இருந்து x2ம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் என்னன்னா கொடுத்துருக்காங்க x2, செகண்ட் ஆர்ல இருக்க x2 வரணும் அண்ட் இதுல x1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வரும் அப்படின்னா இதுல ரெண்டுமே இன்வால்வ் ஆயிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஹோல் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்கும் x2, x1ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இந்த ஹோல் ஸ்பேஸுமே கிடைக்கும். இந்த ஃபுல் போர்ஷனுமே நம்மளுக்கு இதுல மார்க் பண்ற மாதிரி வரும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாவே கிடைக்கும். அப்ப இது ஃபுல்லாவே அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஆர் கிராஸ் ஆர்ல இருக்க அத்தனை வேல்யூஸும் வரும்னு அர்த்தம். அப்ப ஆர் கிராஸ் ஆர்ல இருக்க அத்தனை வேல்யூஸும் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர்ல இருக்க எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு ரேஞ்ச் ஸ்பேஸ்ல கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோம் இல்லையா, இது வந்து ஒய் ஆக்சிஸ். இதுல கொடுத்துருக்கும் போது இதுல x1 இதுல x2ன்னு கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு இந்த எல்லோவில் நான் மார்க் பண்ணிருக்க எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்ன்றதுனால அப்ப ஆர் ஸ்கொயர்ல இருக்க அத்தனை எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கணும் அர்த்தம். அப்ப ரேஞ்ச் ஸ்பேஸ்ல நம்மளுக்கு என்னென்ன வரும் பாருங்க, ரேஞ்ச் ஸ்பேஸ்ல T1க்கு எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆக்சிஸா வருது, நான் எல்லோவில் மார்க் பண்ணிருக்கிறது x1 ஆக்சிஸ். அதே மாதிரி T2 ஸ்பேஸ்ல நம்ம எல்லோவில் மார்க் பண்ணிருக்கிறது x2 ஆக்சிஸா போட்டுக்கும். அதே மாதிரி ரேஞ்ச் ஸ்பேஸ் ஆஃப் T3 ஸ்பேஸ்க்கு அந்த ஆர் ஸ்கொயர் ஃபுல்லாவே ஹோல் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்ப இதுக்கு அப்படியே நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம்.
ரேஞ்ச் ஸ்பேஸ்க்கு அப்படியே காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். x1 ஆக்சிஸ்க்கு நம்ம வந்து நல் ஸ்பேஸ் x1 ஆக்சிஸ் வந்து t1ல ரேஞ்ச் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இதோட காம்ப்ளிமெண்ட் என்ன இருக்கும் நம்மளுக்கு? x1 ஆக்சிஸோட காம்ப்ளிமெண்ட் x2 ஆக்சிஸ். அதே மாதிரி இதோட வேல்யூ t2 ஸ்பேஸோட காம்ப்ளிமெண்ட் ரேஞ்ச் ஸ்பேஸோட காம்ப்ளிமெண்ட் x1 ஆக்சிஸ். அடுத்தது t3 ஸ்பேஸுக்கு பாருங்க. t3 ஸ்பேஸுக்கு நம்மளுக்கு ஹோல் ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் ஸ்பேஸ்ல. அப்ப இதோட காம்ப்ளிமெண்ட்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? t3 ஸ்பேஸ்ல ஹோல் ஸ்பேஸ்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்பேஸ்னு கிடைச்சிருக்கு. அப்ப 0 தான் கிடைக்கும். இப்ப t3 ஸ்பேஸோட நல் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு 0 0. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணும்போது என்னென்ன ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வருதுங்க? ரேஞ்ச் ஸ்பேஸ்ல x1 ஆக்சிஸ், அடுத்தது x2 ஆக்சிஸ் t2 ஸ்பேஸ், அடுத்தது t3 ஸ்பேஸ்க்கு ஹோல் ஸ்பேஸ் r2. அதே மாதிரி நல் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா t1 ஸ்பேஸ் t1 ஸ்பேஸ்க்கு x2 ஆக்சிஸ், t2 ஸ்பேஸ்க்கு x1 ஆக்சிஸ் and t3 ஸ்பேஸ்க்கு 0 0. ஸோ இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் சி, ஆப்ஷன் சில இருக்கு நம்மளுக்கு. இதுதான் கரெக்ட் ஆன்சர். 18th question. If phi0, phi1, phi2, etc. is an orthonormal system on I and f belongs to L square I such that f of x is equal to summation n is equal to 0 to infinity n phi n, then Parseval's formula is option A, norm f square is equal to mod c0 square plus mod c1 square plus mod c2 square etc. Option B, norm f square is equal to mod c0 square plus mod c1 square plus etc. up to mod cn square. Option C, norm f square is equal to mod phi0 square plus mod phi1 square plus etc. Option D, norm f square is equal to mod phi0 square plus mod phi1 square plus etc. up to mod phi n square. இந்த question பாத்தீங்கன்னா PGTRP exam 2019 batchல தான் கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த பார்செவல்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நார்ம் எஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மாட் c0 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. இந்த ஆன்சர் எப்படி வந்து அந்த ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? phi0, phi1, phi2 எல்லாமே ஆர்த்தோனார்மல் சிஸ்டம் அண்ட் f of x வேல்யூ கொடுத்துருக்காங்க. f of x is equal to summation n into phi n of x ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து பார்செவல்ஸ் ஃபார்முலா என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு phi1, phi2, phi n இதெல்லாம் வந்து ஆர்த்தோனார்மல் செட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கலெக்ஷன்ல இருக்க அந்த phi i's வந்து நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஆர்த்தோனார்மல் செட்ல இருக்கணும் அப்படின்னாக்க phi I, phi j இதோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ equal to 0 for I not equal to j and equal to 1 for I is equal to j வா இருக்கும் இந்த வேல்யூ. So phi I, phi j value equal to 0 for I not equal to j and equal to 1 for I is equal to j. இப்போ equal to 1னாக்க எப்படி வரும் நம்மளுக்கு? phi I, phi I ன்னு கிடைக்கும். I is equal to j ன்னு போடும்போது I is equal phi I is phi I into phi I. So இதோட வேல்யூ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் phi iன்றது நாம் phi I ஸ்கொயர்னு கிடைக்கும். நாம் phi I ஸ்கொயர் வேல்யூ இங்க என்னன்னு சொல்லிட்டாங்க? 1. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு ஃபார் I ஈக்குவல் டு ஜேவா இருக்கும்போது இந்த இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ ஈக்குவல் டு 1. அப்ப நம்மளுக்கு இதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு நாம் phi I வேல்யூ எல்லாமே ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இதான் ரெண்டாவது கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னாக்க இது வந்து ஆர்த்தோனார்மல் செட்னு சொல்லலாம். இப்போ இதுல இந்த சமேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. f of xன்றது cn into phi n of x இருந்துச்சு அப்படின்னா அந்த cnக்கும் fக்கும் என்ன ரிலேஷன்ன்றது தான் நமக்கு பார்செவல் ஃபார்முலா. அப்ப n is equal to 0 to infinity, n is equal to 0 to infinity mod cn square is equal to norm f square. அப்ப இதை வந்து நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்?
mod c1 square c0 square first term, அடுத்தது mod c1 square plus mod c2 square plus etc equal to norm f square. இதான் வந்து இந்த பார்சேவல் ஃபார்முலா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் இருக்கிற மாதிரி ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஆன்சர் வருது? ஆப்ஷன் ஏவில் இருக்கு. ஆப்ஷன் ஏன்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். 19th question. If f belongs to L1 and its Fourier transform f belongs to C0, the set of all continuous functions in R which vanish at infinity, then option A, norm f infinity is less than or equal to norm f1. Option B, norm f1 is less than or equal to norm f infinity. Option C, norm f infinity and norm f1 are not comparable. Option D, norm f infinity and norm f1 is equal to 0. இந்த question பார்த்தீங்கன்னா PGTRB exam 2019 batchல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். L1 ஸ்பேஸ் டெஃபினேஷன் தெரிஞ்சதுன்னா f belongs to L1 இருக்கும்போது Fourier transform f belongs to C0 இருக்கும்போது, அதாவது C0ன்றது continuous functions, collection of all continuous functions in R. இது வந்து vanish at infinity ன்னு சொல்லியிருக்காங்க. லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் f infinity வேல்யூக்கும் நாம் f1க்கும் என்ன ரிலேஷன், அதுதான் இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ, நாம் f infinity is less than or equal to நாம் f1ன்றது தான் கரெக்டான ரிசல்ட். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்றதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் f in L1 ஸ்பேஸா இருந்துச்சு அப்படின்னாக்க அதோட ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் f is in L infinity R for 1 and satisfies the relation norm f infinity is less than or equal to norm f1ன்றது தான் ஐடியா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த ரிசல்ட் படி ஆப்ஷன் ஏ, norm f infinity is less than or equal to norm f1ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 20th question. Let phi1, phi2, etc. be an orthonormal set on I and f belongs to L square I. Further, let Sn of x is equal to summation k is equal to 0 to n ck phi k of x, and let Tn of x is equal to summation k is equal to 0 to n bk phi k of x, where ck is equal to inner product of f comma phi k for k is equal to 0, 1, 2, etc. and b0, b1, b2, etc. are arbitrary complex numbers. Then for each n, option A, norm f minus Sn is equal to norm f minus Tn always. Option B, norm f minus Sn less than or equal to norm f minus Tn. Option C, norm f minus Sn greater than or equal to norm f minus Tn. Option D, norm f minus Sn and norm f minus Tn are not comparable. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு பார்சேவல்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். இதுல கொடுத்துருக்க ஐடியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு phi1, phi2 எல்லாமே ஆர்த்தோனார்மல் செட்டா இருந்து Sn சம் டு n டேர்ம் ck into phi k of xம், ckன்றது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் f comma phi k, அதே மாதிரி tnன்றது சம் டு n டேர்ம்ஸ் bk into phi kன்னு கொடுத்துருக்காங்க. bk எல்லாமே நம்மளுக்கு ஆர்பிட்டரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருந்துச்சுனாக்க f minus Snக்கும் f minus Tnக்கும் நாம் வேல்யூக்கு ரிலேஷன்ஷிப் தான் என்னன்றத ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த பார்சேவல்ஸ் ஃபார்முலா படி நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நாம் f minus Sn is less than or equal to நாம் f minus Tnன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துன்ற ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு phi1, phi2, phin இது எல்லாமே வந்து ஆர்த்தோனார்மல் செட்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தோனார்மல் செட்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அந்த கலெக்ஷன்ல இருக்க phi iஸ்க்கு நம்மளுக்கு ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா phi I, phi j இதோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0, I நாட் ஈக்குவல் டு ஜேவா இருக்கும்போது. அதே வந்து I is equal to ஜேவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா phi I, phi I
இப்போ 5i, 5i போது நம்மளுக்கு i is equal to jவா இருக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும். அப்ப இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? நாம் 5i ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நாம் 5i ஸ்கொயர் வேல்யூ எப்படி இருக்கும்னா ஆன்சர் 1 இருக்கணும். ஃபார் i j is equal to jவா இருக்கும்போது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? இந்த இதுல snன்றது sum to n terms, k summation k is equal to 0 to n ck into 5k of x. அதே மாதிரி tn இது sum to n terms bk into 5k summation k is equal to 0 to n. இதுல ckன்றது நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க? inner product of f, 5k and bk எல்லாமே நம்மளுக்கு arbitrary complex numbers கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன போடணும் அப்படின்னா பார்சேவல்ஸ் ஃபார்முலா இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எழுதும்போது எப்படி எழுதலாம்னாக்க சமேஷன் n is equal to 0 to infinity mod cn square is equal to நாம் f square எழுதலாம். இப்போ f minus tn square இந்த ரிலேஷனை வச்சு எழுதும்போது பார்த்தீங்கன்னா நாம் f square minus summation ck square plus summation bk minus ck whole square எழுதலாம். இதுல நம்ம பர்டிகுலரா bk is equal to ck சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது f minus sn square is equal to நாம் f square minus summation k is equal to 0 to n mod ck square கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷன் பாருங்க f minus tn square ஓட ஆன்சர் இந்த ஆன்சர். இதே வந்து f minus sn square ஓட ஆன்சர் இந்த ஆன்சர். அப்ப பார்க்கும்போது எது நம்மளுக்கு இந்த bk is equal to ck நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கிடைக்கிறது f minus sn square கிடைச்சிருக்கு. இப்போ பார்சியல் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு ஆன்சர் இதுல வர்ற ரைட் சைடு ஆன்சர் நம்மளுக்கு என்னன்னு வந்துடும் 0ன்னு கிடைச்சிடும். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த ரைட் சைடில் இருக்க f minus sn ஸ்கொயர் வேல்யூ 0ன்னு கிடைக்குது. இந்த f minus tn ஸ்கொயர் வேல்யூ இந்த ரைட் சைடில் இருக்க இந்த வேல்யூ நீங்கள் f minus sn ஸ்கொயரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க ஆன்சர் ஆப்ஷன் பியில் நம்மளுக்கு நாம் f minus sn வேல்யூ கண்டிப்பாக லெஸ் than or equal to நாம் f minus tnன்றது கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் பின்றது தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸு. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பிஜிடிஆர்பி எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து தான் சால்வ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.